ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/1/1980. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பவித்திரத்தின் அதாவது தூய்மையின் மகத்துவம். பாப்தாதா தன்னுடைய அனைத்து மகான் ஆத்மாக்களை, தர்ம ஆத்மாக்களை, புண்ணிய ஆத்மாக்களை, மகான் பவித்திர ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. பரமாத்மாவினுடைய குழந்தைகள், பரம பவித்திர குழந்தைகள். தூய்மைக்குத்தான் மகா நிலை இருக்குது, தூய்மைக்குத்தான் மதிப்பு இருக்குது. தூய்மையின் காரணமாகத்தான் உயர்ந்த பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்குரியவர்களாக ஆகிறாங்க. தூய்மைதான் உயர்ந்த தர்மம், அதாவது தாரணை. இந்த ஈஸ்வரிய சேவையின் மிக பெரிய புண்ணியமானது தூய்மையின் தானம் கொடுப்பது அப்படிங்கிறாங்க பாபா. இந்த ஈஸ்வரிய சேவையின் மிக பெரிய புண்ணியம் தூய்மையின் தானம் கொடுப்பது. தூய்மையாக ஆக்குவதுதான் புண்ணிய ஆத்மாவாக ஆக்குவது. ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவையும் ஆத்மவதையாகிய மிக பெரிய பாவத்திலிருந்து விடுவிக்கிறீங்க. தூய்மையை இழப்பது ஆத்மவதை செய்வது, தூய்மை உயிர்தானம் கொடுப்பது. தூய்மையாக ஆக்குவது அப்படின்னா புண்ணிய ஆத்மா ஆக்குவது. கீதையின் ஞானத்தின் மற்றும் தற்சமயத்து பரமாத்மா ஞானம் என்னவாக இருக்குதோ அதனுடைய சார ரூபத்தின் ஸ்லோகன் உருவாக்குறீங்க. கீதையினுடைய ஞானத்தின் மற்றும் தற்சமயத்து பரமாத்மா ஞானம் என்னவாக இருக்குதோ அதனுடைய சார ரூபத்தின் ஸ்லோகன் உருவாக்குறீங்க. அதில் கூட தூய்மையினுடைய மகத்துவத்தை சொல்றீங்க. தூய்மை ஆகுங்க, யோகி ஆகுங்க அப்படிங்கிற ஸ்லோகன் தான் மகான் ஆத்மா ஆவதற்கான ஆதாரம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பிராமண வாழ்க்கையினுடைய முயற்சி செய்வதனுடைய வரிசையின் கூட தூய்மையின் ஆதாரத்துல தான் உருவாகுது. பக்தி மார்க்கத்தின் நினைவு சின்னம் கூட தூய்மையின் ஆதாரத்துல தான் இருக்குது. எந்த ஒரு பக்தனும் உங்களுடைய நினைவு சின்ன விக்கிரகங்கள், படங்களை தூய்மையின்றி தொடக்கூட முடியாது. எந்த நாளில் விசேஷமாக தேவி மற்றும் தேவதைகளின் நாளாக கொண்டாடுறாங்களோ அந்த நாளினுடைய மகத்துவமும் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பதின் மேல்தான் இருக்குது. எந்த நாளில் விசேஷமாக தேவி மற்றும் தேவதைகளின் நாளாக கொண்டாடுறாங்களோ அந்த நாளினுடைய மகத்துவமும் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பதின் மேல்தான் இருக்குது. அப்படி பக்தர்கள் அற்ப காலத்துக்காக நியமத்தை கடைபிடிக்கிறாங்க. எப்படி நவராத்திரி, ஜென்மாஷ்டமி மற்றும் தீபாவளி அல்லது ஏதாவது விசேஷ உற்சவங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா தூய்மையினுடைய நியமத்தை, அதாவது விரதத்தை அற்ப காலத்துக்காக அவசியம் கடைபிடிக்கிறாங்க. உடலின் தூய்மை மற்றும் ஆத்மாவின் நியமம், இரண்டு விதமான சுத்தத்தை அவசியம் கடைபிடிக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க. உங்களுடைய நினைவு சின்னமான வெற்றி மாலை இருக்குது. அதை கையில் எடுத்து மந்திரத்தை உச்சரித்தாங்க அப்படின்னா கூட தூய்மையாக இருந்து விதிபூர்வமாக செய்வாங்க. நீங்க சித்தி சொரூபமாக ஆகிறீங்க. சித்தி சொரூப ஆத்மாக்களின் பூஜையும் விதிபூர்வமாக இருக்கும்னு பாபா சொல்றாங்க. தூய்மையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால முதல்ல முக்கியமான சோதனையா தூய்மையை சோதனை செஞ்சோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய தூய்மையின் சோதனையை சரி பார்த்தீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்றமோ செஞ்சுருக்கீங்க.
டோட்டல் ரிசல்ட்டில், அதாவது மொத்த முடிவில் அனைத்தையும் விட அதிகமாக பெரும்பான்மையோர் கர்மனா சேவையில், அதாவது உடலால் செய்யும் சேவையில் மதிப்பீடு சரியாக இருந்தது. வாய்மொழியில் கர்மனாவினுடைய ரிசல்ட்டை விட 25% குறைவாக இருந்தது. மனதால் செய்வதில் கர்மனாவினுடைய ரிசல்ட்டை விட 50% குறைவாக இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க. மனதில் எழும் எண்ணம் மற்றும் கனவிற்கு இடையே கொஞ்சம் வேற்றுமை இருக்குது அப்படின்னா அதில் கூட பிறந்த தேதியிலிருந்து இதுவரையிலான ரிசல்ட்டில் அநேகர்களின் முயற்சி செய்வதில் ஏற்றம் இறக்கம் இருந்தது. கரைப்படைந்தது மற்றும் அகற்றினீங்க. சில நேரம் எண்ணம் வந்தது, மேலும் அதை அகற்றினீங்க. சில நேரம் வாய்மொழி சேவையின் கரை படிந்தது, பிறகு அகற்றினீங்க. அகற்றவங்க மற்றும் அழிக்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க பாபா சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தீவிரமாக முயற்சி செய்யும் சிலரையும் பார்த்தோம். அவங்க சமஸ்காரங்களின் அந்த மாதிரி கரைகளையும் அகற்றினாங்க. அதனால இன்று வரையில் முற்றிலும் தெளிவான சுத்தமான சோதனை தாளாக தென்பட்டதுன்னு பாபா சொன்னாங்க. அந்த மாதிரி கனவு வரையிலும் அகற்றி இருந்தாங்க. மதிப்புடன் தேர்ச்சி பெறும் மகான் தூய்மையான ஆத்மாக்களையும் பார்த்தோம். அவங்களுடைய விசேஷமாக என்ன பார்த்தோம்? எப்பொழுதிலிருந்து பிராமண ஜென்மம் கிடைத்ததோ அப்பொழுதிலிருந்தே இதுவரையிலும் முயற்சி செய்வதற்கான அவசியம் இருக்கலை. ஆனால் பிராமண வாழ்க்கையின் விசேஷ லட்சணம் பிராமண ஆத்மாவின் ஆதி சமஸ்காரம். அந்த மாதிரி இயற்கையான சமஸ்காரம் காரணமாக கனவிலும் மற்றும் எண்ணத்திலும் கூட தூய்மையின்மை வெளிப்படலைன்னு சொல்கிறாங்க பாபா. எண்ணம் வந்தது, மேலும் வெற்றி அடைந்தீங்க அப்படிங்கிற இதையும் தாண்டி இயற்கையான சமஸ்கார ரூபத்தில் இருந்தாங்க. இந்த பாடத்தினுடைய முயற்சி செய்வதற்கான அவசியம் இருக்கலை. அந்த மாதிரி உயர்ந்த சமஸ்காரம் உள்ளவங்களையும் பார்த்தோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் மிக குறைவானவர்கள் அப்படி இருந்தாங்க. ஞானம் நிறைந்தவராக இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு தூய்மையாவதனுடைய விதியை கூறிக்கொண்டும் மற்றவர்களின் பலகீனங்களை கேட்டுக்கொண்டும் அவங்களுக்கு தந்தையினுடைய ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டும் அவரே எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டும் தெரிந்து கொண்டும் எப்பொழுதும் சுத்தமாக இருந்தாங்க. அதாவது தூய்மையினுடைய பாடத்தில் சித்தி சொரூபமாக இருந்தாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால அந்த மாதிரி பரம்பவித்திர ஆத்மாக்களின் பூஜையும் எப்பொழுதும் விதிபூர்வமாக நடக்குது. அஷ்ட தேவர்களின் ரூபத்திலும் பூஜை மற்றும் பக்தர்களின் இஷ்ட தேவதைகளின் ரூபத்திலும் பூஜை நடக்குது. அஷ்ட சக்திகளின் நடைமுறை சுரூபம் அஷ்ட தேவதைகள் பிரத்யட்சம் ஆகிறாங்க. அப்படி பரீட்சையினுடைய ரிசல்ட்டை கேட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அப்படி மனசில் எழும் எண்ணங்களில் மாற்றம் ஏற்படணும். இதன் மேல் இரட்டை கவனம் கொடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சம்பன்னம் ஆகும் வரை இந்த மாதிரி எண்ணங்களும் வரத்தான் செய்யும் என்று அப்படி நினைக்காதீங்க. எண்ணம், அதாவது விதையையே யோக அக்னியில் எரிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு அரை கல்பம் வரை விதை பலன் கொடுக்க முடியாமல் ஆயிடும். வார்த்தைகள் அப்படிங்கிற 2 முக்கிய இலைகள் கூட வெளிவர முடியாது. செய்யும் காரியங்கள் அப்படிங்கிற தண்டு மற்றும் கிளைகள் கூட உருவாக்க முடியாது. வெகு காலமாக பஸ்பம் செய்யப்பட்ட விதை பல பிறவிகளுக்கு பலன் கொடுக்க முடியாது. இறுதி நேரத்தில் இந்த பாடத்தில் சம்பூர்ணம் ஆயிடலாம் அப்படின்னு இருக்க வேண்டாங்கிறாங்க பாபா. ஆனால் வெகு காலத்து பயிற்சி தான் இறுதியில் தேர்ச்சி அடைய செய்யும். இறுதியில் சம்பூர்ணம் ஆகிடுவோம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தையே முதல்ல அழிச்சிடுங்கிறாங்க பாபா. இப்பொழுது ஆனீங்க அப்படின்னா இறுதியிலும் ஆவீங்க. இப்போ ஆகலை அப்படின்னா இறுதியிலும் ஆக முடியாது. ஆகையினால இந்த லட்சிய தூக்கத்தில் இருந்தும் விழித்து எழுந்துடுங்க. இதிலையும் தூங்குனீங்க அப்படின்னா இழந்தீங்க. பின்பு நாங்களும் இறுதியில் சம்பூர்ணம் ஆவோம் என்று நினைத்தோம் அப்படிங்கிற முறையீட்டை சொல்லாதீங்கிறாங்க பாபா.
இறுதியில் சம்பூர்ணம் ஆவதின் அர்த்தத்தையும் புரிஞ்சிக்கிங்க. ஏதாவது முக்கியமான பலகீனத்தை இறுதியில் சம்பூர்ணம் ஆக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒருபொழுதும் கொண்டு வராதீங்க. முயற்சி செய்து பிராமண வாழ்க்கையின் நகையை கூட இப்பொழுது தயாரிக்கணும். மரியாதைகள் மற்றும் நியமத்தை கடைபிடிக்கும் கற்களையும் இப்பொழுதே பதிக்கணும். பாலிஷும் இப்பொழுதே செய்யணும். இறுதியிலோ பாலிஷ் செய்யப்பட்டதை லேசாக கையால் துடைக்க வேண்டும், அவ்வளோதான். அந்த நேரம் பாலிஷும் செய்ய முடியாது. மற்ற ஆத்மாக்களின் உயர்ந்த சேவைக்காக மட்டும் நேரம் கிடைக்கும். அந்த நேரம் முயற்சி செய்பவரின் ரூபம் இருக்காது. மாஸ்டர் வள்ளலின் சொரூபம் இருக்கும். கொடுப்பதுதான் பெறுவதாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா. பெறுவது மட்டும் முடிந்துவிட்டது அப்படின்னா எப்படி பாலிஷ் செய்வீங்க? ஒருவேளை கைக்குள் கற்களை பதிப்பதிலேயே இருந்தீங்க அப்படின்னா உலக நன்மை செய்யும் காரியத்தை செய்ய முடியாது. ஆகையினால இப்போ மாஸ்டர் படைப்பவர் ஆவதற்கான சமஸ்காரத்தை தன்னுள் தாரணை செய்யுங்கிறாங்க பாபா. குழந்தைத்தனத்தின் சமஸ்காரத்தை முடிவு கட்டுங்க. மாஸ்டர் படைப்பவராகி பிராப்தியாகி இருக்கும் சக்திகள், ஞானம், குணம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களை வரமளிக்கும் வள்ளலாகி, மகா ஞானியாகி மற்றும் மகா வள்ளலாகி மற்றவங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. வரமளிக்கும் வள்ளல் அப்படின்னா தன்னுடைய சக்திகள் மூலம் வாயு மண்டலம் மற்றும் எண்ண அலைகளின் பிரபாவத்தினால ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்வது. மகா தானி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, வாய்வழி மூலமாக மற்றும் சேவையின் சாதனங்கள் மூலமாக ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்வது. மகா வள்ளல் அப்படின்னா முற்றிலும் பலமற்ற மனமுடைந்த சக்தி அற்ற ஆத்மாக்களுக்கு அதிகப்படியான பலம் கொடுத்து ஆன்மீக இரக்க மனம் உடையவராக ஆக்குவது. மாயாவினுடைய இரக்க மனம் உடையவராகவும் ஆக வேண்டியதாக இருக்குது. யாரோ தவறான காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, மேலும் நீங்கள் இறக்கப்படுறீங்க அப்படின்னா இது மாயாவிடம் இரக்க மனம் உடையவராவது. அந்த மாதிரி நேரத்தில் அப்படி நடப்போராகவும் ஆக வேண்டியிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. ஏற்படுவது பற்றுதல், ஆனால் அதை இரக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதைத்தான் மாயாவினுடைய இரக்கம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இரக்க மனம் உடையவர் ஆகக்கூடாது. ஆகையினால ஆன்மீக இரக்க மனம் உடையவர் அப்படின்னு சொன்னோங்கிறாங்க பாபா. இல்லை அப்படின்னா வார்த்தைகளின் லாபத்தையும் எடுத்துக்கொள்கிறாங்க. அப்படி மகா வள்ளல் அப்படின்னா முற்றிலும் நம்பிக்கை இழந்தவரிலும் நம்பிக்கையை உருவாக்குவது. தன்னுடைய சக்திகளின் ஆதாரத்தினால அவங்களுக்கு சகயோகம் கொடுப்பது அப்படின்னா பெரிய தானம் கொடுப்பது. இது பிரஜைக்காக செய்யப்படுது. வாரிசு தரமுள்ளவர்களுக்காக பெரிய வள்ளல் ஆவது என்பது இல்லை. தானம் எப்பொழுதும் ஏழைகளுக்கு வழங்கப்படுது. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படுது. அப்படி பிரஜைக்காக மகா வள்ளல் மற்றும் இறுதியில் பக்த ஆத்மாக்களுக்காக பெரிய வள்ளல் ஆவது. உங்களுக்குள்ள பிராமணன் ஒருவர் இன்னொருவருக்காக மகா வள்ளல் ஆவது என்பது கிடையாது. நீங்களோ உங்களுக்குள் சகயோகியாக இருக்கும் துணைவர் ஆவீங்க, சகோதரன் ஆவீங்க மற்றும் அனைவரும் முயற்சி செய்பவர்களாக இருக்கீங்க. அவங்களுக்கு சகயோகம் கொடுங்க, தானம் கொடுக்க மாட்டீங்க. புரிந்ததான் பாபா கேட்குறான். ஆகையினால இப்போ இந்த எண்ணத்தையும் முடித்திடுங்க. எப்பொழுதாவது ஆகிவிடும் என்ற இந்த எப்பொழுது என்ற வார்த்தையும் முடிச்சிருங்கிறாங்க பாபா. தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க எப்பொழுது என்று சொல்ல மாட்டாங்க, ஆனால் இப்பொழுது என்று சொல்லுவாங்க. அப்படி எப்பொழுதும் தீவிர முயற்சி செய்பவர்களாக ஆக சொல்கிறாங்க பாபா. அந்த மாதிரி எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்பவர், மகான் தூய்மையான ஆத்மாக்களுக்கு கனவிலும் நினைவிலும் கூட தூய்மையின்மையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த பூஜைக்குரிய
எப்பொழுதும் மரியாதைக்கு மற்றும் மகிமைக்குரிய கர்மயோகி, எப்பொழுதும் சுப எண்ணம் மற்றும் சுப ரூபம் மூலமா சேவை செய்யும் அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களுக்கு, வரமளிக்கும் மகா வள்ளல் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்து பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் எவரெடி மற்றும் ஆல் ரவுண்டராக இருக்கீங்களா அப்படின்னு. எவரெடி அப்படின்னா ஆர்டர் வந்தது மற்றும் அதன்படி நடந்தீங்க. அதாவது ஆர்டர் கிடைச்சது மற்றும் சரி ஐயா அப்படின்னு சொன்னீங்க. என்ன செய்வது, எப்படி செய்வது அப்படிங்கிற இவை கிடையாதுங்கிறாங்க பாபா. என்ன ஆகும், எப்படி ஆகும், செல்ல முடியுமா அல்லது செல்ல முடியாதா, அந்த மாதிரி எண்ணம் வந்தது அப்படின்னா எவரெடின்னு சொல்ல முடியாது. தீவிர முயற்சி செய்பவர்களின் விசேஷமே எவரெடி மற்றும் ஆல்ரவுண்டர் என்பது. மனதால் செய்யும் சேவைக்கு வாய்ப்பு கிடைத்தாலும், அல்லது வாய்மொழி சேவைக்கான வாய்ப்பு கிடைத்தாலும், அல்லது கர்மனா சேவைக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் ஒவ்வொரு பாடத்திலும் நம்பர் 1 இருக்கணும். வாய்மொழியில் நம்பர் 1, கர்மனா சேவையில் நம்பர் 2 மற்றும் மனதால் செய்யும் செயலில் நம்பர் 3 என்று அப்படி இருக்கக்கூடாது. எந்த அளவு அன்போடு வாய்மொழி சேவை செய்கிறீங்களோ அந்த அளவே மனதால் செய்யும் சேவையும் செய்ய முடியும். மனதால் செய்யும் சேவையின் பயிற்சியை அதிகப்படுத்த சொல்கிறாங்க பாபா. வாய்மொழி சேவையோ 7 நாள் பாடம் எடுத்தவங்களும் இல்லறத்தில் இருக்கிறவங்களும் செய்ய முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கணும். தன்னுடைய ஸ்தானத்தின், நகரத்தின், பாரதத்தின் மற்றும் உலகின் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க. மனதால் செய்யும் சேவையில் வெற்றி கிடைக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க. ஒருவேளை மனதால் செய்யும் சேவையிலும் வெற்றி கிடைக்குது அப்படின்னா எப்பொழுதும் தானும் மற்றும் தன்னுடைய சேவை நிலையமும் தடையற்றதாக மற்றும் முன்னேறி சென்று கொண்டிருப்பதாக இருக்கும். முன்னேறி செல்வது அப்படின்னா அதிக எண்ணிக்கையை அடைந்திருக்குது என்பது மட்டுமல்ல, முன்னேறும் கலை மாணவர்களின் எண்ணிக்கையிலும் தரத்திலும் மற்றும் வாயு மண்டலத்திலும் மேலும் தன்னிலும் மற்றும் உடன் இருப்பவர்களிலும் முன்னேறும் கலை. இதைத்தான் முன்னேறும் கலை என்று சொல்கிறது. அப்படின்னா அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய அமிர்த வேலை சக்திசாலியாக இருக்குதா? அமிர்த வேலையில் அலட்சியம் தடையாக ஆவதில்லையே. அந்த மாதிரி சக்திசாலியான அமிர்த வேலை இருக்கணும். அதன் மூலம் உலகத்துக்கு லைட் மற்றும் மைட்டின் வரதானம் கொடுக்கணும். அமிர்த வேலையின் நினைவின் மேல் நீங்கள் உங்கள் மேலேயே திருப்தியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, முக்கியமான பாடமே நினைவுதான் அப்படின்னு. அமிர்த வேலையில் எப்போ பாப்தாதா சுற்றி வராங்களோ அந்த நேரம் சக்திசாலியான வைப்ரேஷன் குறை தென்படுதுன்னு சொல்கிறாங்க. நேமப்படி நடப்பவராக என்னவோ ஆகிடுறீங்க, ஆனால் அனுபவம் நிறைந்தவராகவும் ஆக சொல்கிறாங்க. நியமப்படி செய்வது என்பது வலுக்கட்டாயமாக ஆகிடுச்சு இல்லையா? ஒருவேளை அனுபவம் ஆயிட்டுது அப்படின்னா தன்னுடைய ஆர்வத்தோடு அமர்வாங்க. எந்த விஷயத்தின் அனுபவம் ஆகுதோ அந்த விஷயம் விரும்பாவிட்டாலும் தன் பக்கம் ஈர்க்கும். எப்படி வாய்மொழி சேவை மூலம் குஷினுடைய அனுபவம் ஆகுது அப்படின்னா விரும்பாவிட்டால் கூட அந்த பக்கம் ஓடுறீங்க தான் இல்லையா? அதே மாதிரி அமிர்த வேலையை சக்திசாலியாக ஆக்க சொல்கிறாங்க பாபா. அதன் மூலம் மனதால் செய்யும் சேவையின் அனுபவத்தை அதிகரிக்க முடியும். இறுதி நேரத்தில் வாய்மொழி சேவைக்கான வாய்ப்பு இருக்காது. மனதால் செய்யும் சேவையின் ஆதாரத்தில் தான் சான்றிதழ் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவு நீளமான வரிசையில் நிற்பாங்க. உங்களால் எதையுமே சொல்ல முடியாது. எப்படி இப்பொழுது கூட பெரிய மாநாடு செய்கிறீங்கன்னா அதிக கூட்ட நேரத்தில் என்ன செய்கிறீங்க? அமைதியோடு அவங்களுக்கு சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களோடு திருஷ்டி கொடுக்குறீங்க இல்லையா? அப்படி இறுதியிலும் எப்பொழுது பிரபாவம் ஏற்படுமோ அப்போ என்ன ஆகும்? இப்பொழுதோ ஸ்தூல லைட்டின் பிரபாவத்தில் வர்றாங்க. பின்பு அந்த நேரம் ஆத்மாக்கள் உங்களுடைய லைட்டின் பிரபாவம் இருக்கும். அந்த நேரம்
மன சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும்னு பாபா சொல்கிறார். பார்வையாலேயே திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கும். தன்னுடைய உள் உணர்வு மூலமாக அவங்களுடைய உள் உணர்வை மாற்ற வேண்டியதாக இருக்கும். தன்னுடைய நினைவு மூலம் அவங்களை சக்திசாலியாக ஆக்க வேண்டியதாக இருக்கும். பின்பு அந்த நேரம் சொற்பொழிவு செய்வீங்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க. அப்படி மன சேவைக்கான பயிற்சி மிக அவசியம். அனுபவம் நிறைந்தவராகிடுங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ அவை அனைத்தையும் அனுபவத்தின் ஆதாரத்தில் சொல்லுங்க. மன சேவையை அதிகப்படுத்துங்க. இப்போ தடையற்ற வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. அதன் மூலம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தடை ரூபம் ஆவதற்கான தைரியமே இல்லாத அளவுக்கு தடை வந்தது, அதை அகற்றினீங்க. இதுவும் நேரம் வீணாவது தான். அப்படி இப்போ கோட்டையை உறுதியாக்குங்கிறாங்க பாபா. உங்களுக்குள்ள அன்பான சகயோகி ஆகி நடந்து கொண்டீங்க அப்படின்னா அனைவரும் அதை பின்பற்றி செய்வாங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை அனைவரும் பின்பற்றி செய்வாங்க. அடுத்து பாபா கேட்குறாங்க, அனைவரும் அங்கதனுக்கு சமமாக ஆடாமல் அசையாமல் இருப்பவர்கள் தான் இல்லையா அப்படின்னு. ராவண ராஜ்யத்தின் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் நபர் கொஞ்சம் கூட என்ன ரூபத்தில் கூட அசைக்க முடியக்கூடாது. விரலையும் அசைக்க முடியக்கூடாது. எண்ணத்தில் ஆடுவது அப்படின்னா விரலை அசைப்பது. அப்படி என்ன ரூபத்தில் கூட நபரோ சூழ்நிலையோ அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. சில நேரம் ஏதோ ஒரு உறவினர் அல்லது தெய்வீக பரிவாரத்தில் கூட அந்த மாதிரி ஒருவர் காரணமாகி விடுறார். அவர் தடை ரூபம் ஆகிடுறார். ஆனால் அங்கதனுக்கு சமமாக எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பவர் சுலபமாகவே தடையை மற்றும் சூழ்நிலைகளை கடந்துடுறாங்க. ஏன்னா ஞானம் நிறைந்தவராக ஆகிறாங்க. அவருக்கு தெரியும் ஏன் இந்த தடை வந்திருக்குது அப்படின்னு. இந்த தடை கீழே தள்ளுவதற்காக வரல, ஆனால் இன்னும் உறுதியாக ஆக்குவதற்காக வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. அவர் குழப்பம் அடைய மாட்டார். எப்படி பரீட்சை ஹாலில் கேள்வித்தாள் கிடைக்குது அப்படின்னா பலகீனமான மாணவன் குழப்பம் அடைஞ்சிடும். மேலும் நல்ல மாணவன் பார்த்து குஷி அடைவார். ஏன்னா இந்த பரீட்சை எழுதி அடுத்த வகுப்புக்கு செல்வேன் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கும். அவருக்கு கடினமாக இருக்காது. பலகீனமானவரோ கேள்விகளையே எண்ணிக்கொண்டே இருப்பார். ஏன் இந்த மாதிரி கேள்வி வந்திருக்குது? யார் இந்த மாதிரி கேள்வியை தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிறாங்க? அப்படியே அந்த மாதிரி குழப்பத்திலேயே இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இங்கேயும் யாராவது காரணமாகி சோதனை ரூபமாகி வர்றாங்க அப்படின்னா இவர் ஏன் செய்கிறார், அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த கேள்வி எழக்கூடாது. என்ன நடந்ததோ நல்லதாக நடந்தது. நல்ல விஷயத்தை எடுத்துக்குங்க. எப்படி அன்னப்பறவை முத்துக்களை பொறுக்குது தான் இல்லையா? கூழாங்கற்களை ஒதுக்கிடும், பால் மற்றும் தண்ணீரை பிரிச்சிடும். பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணீரை விட்டுடும். அந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்கள் எதிரில் வருது அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டுடுங்க. யார் தண்ணீரை கலந்தது, ஏன் கலந்தாங்க, எப்படி அந்த மாதிரி கேள்விகள் எழ வேண்டாங்கிறாங்க பாபா. இதில் நேரம் வீணாகிடுது. ஒருவேளை ஏன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே பரீட்சைக்கான முடிவு நேரம் வந்துருச்சு அப்படின்னா தோல்வி அடைஞ்சிடுவீங்க. வீணாக்குனீங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சிங்க. ஏன் என்ன என்பதிலேயே சுவாசம் பிரிஞ்சிடுது. அதாவது உணர்ச்சி வசப்படுவது அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க பாபா. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபீல் செய்வது அப்படின்னா ஃபெயில் ஆவது. மாயா சிங்கத்தின் ரூபத்தில் வந்தால் கூட தன்னுடைய யோக அக்னியை எரிய வைங்க. அக்னியின் எதிரில் பயங்கரமான மிருகங்கள் சிங்கம் ஆகியவை கூட முன்னேறி வராது. யோக அக்னி அவ்வாறு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா மாயா எந்த ரூபத்திலும் வர முடியாது. அனைத்து தடைகளும் முடிவடைந்துடுங்கிறாங்க பாபா. வரதானம்: அனைத்து குணங்கள் நிரம்பியவர் ஆவதின் கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தில் விசேஷ பிரபாவசாலியாக ஆகுங்கிறாங்க. அனைத்து குணங்கள் நிரம்பியவர் ஆவதன் கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தில் விசேஷ பிரபாவசாலியாக ஆகுங்க. எப்படி டாக்டர்கள் பொதுவான நோய்களின் அறிவை வைத்தே இருக்கிறாங்க, ஆனால் கூடவே ஏதாவது விஷயத்தில் விசேஷ அறிவாற்றலில் புகழ் பெற்றவராகின்றாங்க. அதே போல குழந்தைகள் நீங்கள் அனைத்து குணங்கள் நிரம்பியவராக ஆகத்தான் வேண்டும்.
இருந்தும் ஒரு விசேஷத்தை விசேஷ ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து சேவையில் ஈடுபடுத்தி முன்னேறி செல்லுங்கிறாங்க பாபா. எப்படி சரஸ்வதியை கல்வியின் தேவி, லட்சுமியை செல்வத்தின் தேவி அப்படின்னு சொல்லி பூஜை செய்கிறாங்க, அதே மாதிரி தன்னில் அனைத்து குணங்கள் சக்திகள் இருந்த போதிலும் ஏதாவது ஒரு விசேஷத்தில் விசேஷமாக ஆராய்ச்சி செஞ்சு தன்னை பிரபாவசாலியாக ஆக்குங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: விகாரங்கள்ங்கிற பாம்புகளை சகயோகத்தின் படுக்கை ஆக்கிட்டீங்கன்னா எப்பொழுதும் கவலையின்றி இருப்பீங்க. பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதும் கவலையின்றி இருக்கிறதுக்கு விகாரங்கள் அப்படிங்கிற பாம்புகளை சகயோகத்தின் படுக்கையாக ஆக்கிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.